இந்நிகழ்ச்சியில் பேசப்படும் கருத்துக்கள் அனைத்தும் அவரது தனிப்பட்ட கருத்துக்களாகும். இந்நிகழ்ச்சியும் நிகழ்ச்சி தயாரிப்பு குழுவும் உண்மை டிவி நிர்வாகமும் எவ்வித கருத்துக்களுக்கும் பொறுப்பாகாது. இந்த வட்டம் கார்த்திகை மாதம் மாலையை போட்டுட்டு கார்த்திகை மாதம் மாலை அணிந்து நேர்த்தியாகவே விரதம் இருந்து பார்த்த சாரதியின் மைந்தனை உன்னை காண வேண்டியே தவம் இருந்து கல்லும் முள்ளும் காலுக்கு மெத்தை சாமியே சரணமயப்பான்னு கிளம்பிட்டாங்க பூரா. வணக்கம் மக்களே, அனைவருக்கும் வணக்கம். சபரிமலை பக்தர்களுக்கு இந்த ஆண்டு பாதுகாப்பு வழங்குமா கேரள அரசு அப்படின்ற ஒரு கேள்வியோட உண்மை டிவி நேயர் அனைவருக்கும் மீண்டும் ஒரு வணக்கத்தை தெரிவிச்சுக்கிட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. தொடர்ந்து வீடியோவுக்கு ஆதரவு கொடுத்துருவோம். அனைத்து நல்ல உள்ளவங்களுக்கும் நன்றி. அதாவது கார்த்திகை மாதம் போன வருஷம் 2023 கார்த்திகை மாதம் பிறந்ததுல இருந்து மகர ஜோதி பூஜை முடிகிற வரைக்கும் பார்த்தீங்கன்னா கேரளாவில் சபரிமலையில் பொதுவாக கேரளாவில் இருந்து சபரிமலை வரைக்குமே பக்தர்களோட குறைபாடுகள், அதாவது குறைகளை எண்ணிலடங்கா குறை. பல இடங்கள்ல உயிரோட வீட்டுக்கு வருமா அப்படின்றது முதற்கொண்டு ஒரு கேள்விக்குறியா இருந்துச்சு போன வருஷம். ஏன்னா பாதுகாப்பு இப்போ ரொம்ப படுமோசம். போலீஸ்லாம் பூரா பக்தர்களை அடிக்க நீங்க என்ன பண்றீங்க, ஏன் இங்க வந்தீங்க அப்படின்ற கேள்வியெல்லாம் சரியான குடிநீர் இல்லை, தங்குற வசதி இல்லை, உணவு கிடையாது, அடிப்படை வசதி அதாவது அடிப்படை வசதிகள்லாம் ரொம்ப படுமோசம். அதுபோக முதியோர்களையும் குழந்தைகளையும் எப்பயுமே எந்த இடத்துக்கு போனாலும் முதியோர்களையும் குழந்தைகளுக்கும் ஒரு பாதுகாப்பான ஒரு சூழ்நிலை ஏற்படுத்தி கொள்ளணும்னு சுப்ரீம் கோர்ட்டோட உத்தரவு. நம்ம நாடு இந்தியாவில் முதியோர்கள் குழந்தைகளும் இப்பயும் ஒரு பஸ்ஸில் போனால் கூட அவங்களுக்கு முதலிடம் நம்ம கொடுத்து தான் பண்ணுவோம். ஆனால் அந்த போன வருஷம் பார்த்தீங்கன்னா கேரளா கவர்மெண்ட்டும் அந்த போலீஸும் பார்த்தீங்கன்னா அவங்ககிட்ட நடந்துக்கிட்ட விதம் பக்தர்களோட எதிர்பார்ப்பு. நிலக்கல்ல இருந்து பம்பை வரைக்கும் சரியான போக்குவரத்து போன வட்டம் எந்த பிளானும் கிடையாது. சொல்ற மாதிரி அங்கிருந்து, ஏன்னா இங்கிருந்து நேராக எந்த பகுதியாக இருந்தாலும் நிலக்கல்ல போய் வண்டியை நிப்பாட்டணும். அங்கிருந்து பஸ்ஸில் தான் நேரடியாக போய் பம்பை வரைக்கும் போகிறதுக்கு ஒரு ஏற்பாடு. அப்போ அந்த ஏற்பாடை சரிவர செய்யணும்ல, இல்லைன்னா காரை பம்பை வரைக்கும் விட்டுருக்கலாம். சரி டிராஃபிக் ஆகுதுன்னு சொல்லி சொல்கிறாங்க. சரி டிராஃபிக் ஆனால் இவங்க சரியான ஏற்பாடு இல்லை, பஸ்ஸு சரியான இது இல்லை. என்னமோ பார்த்தீங்கன்னா பாலைவனத்தில் போய் ஏறுற மாதிரி அவ்வளவு கஷ்டம். ஓடி ஏடி முதியோர்கள் எப்படி ஏறுவாங்க? அதாவது கிட்டத்தட்ட ஒரு 5 பேருந்துக்கு இருக்கக்கூடிய ஆளு நிற்கிறாங்க, ஒரு பேருந்து வருது. அப்போ என்ன பண்ணுவாங்க, முண்டி அடிச்சுட்டு ஏறுறாங்க. அது ஒரு அசம்பாவிதம். ஏதோ ஒன்று நடந்திருந்தா என்ன நடந்திருக்கும், என்ன ஆயிருக்கும்? அந்த மாதிரி சரியான சூழ்நிலையில ஏற்பாடு போன வட்டம் சொல்லவே முடியாது. இந்த வட்டம் அதை பூரா சரி பண்ணணும்னு நம்ம கேட்டுக்கிட்டு பக்தர்கள்லாம் ஆன்லைன் முன்னாடி பதிவு பண்ண சொல்லியிருக்காங்க. இதை பதிவு பண்ணவங்களும் எல்லாரையும் ஒன்றா கடன் விடுறது, பல மணி நேரம் திருப்பி நிற்க வைக்கிறது. இது எதுக்கு நீங்கள் பதிவு பண்ணணும்னு சொல்லணும்? அந்த சிஸ்டமே அங்கே இல்லை. அங்கே போய் இங்கேருந்து இப்போ திருப்பதி மாதிரியா பதிவு பண்ண நபர் தான் உள்ளே போகணும்னு அப்படிலாம் கிடையாது. யாருனாலும் பதிவு பண்ணாலும் அந்த சும்மா ஆதார் கார்டை வச்சுட்டு எவ்வளோ பேர் எண்ணிக்கையில் கணக்கு வச்சுருக்கிறதுக்கு தான் இந்த ஆதாரம் பதிவு பண்ணுறாங்களே தவிர, மற்றபடி இங்கேருந்து நம்ம ஆதாரம் எடுத்துகிட்டு போனோம்னாலே அங்கே அந்த இடத்துல போய் பதிஞ்சுக்கலாம்ன்ற ஒரு சூழ்நிலையில் இங்கேருந்து கிளம்பி போகிறாங்க. பார்த்தீங்கன்னா அதுக்கு ஒரு கியூ. அதனால் சேவை அமைப்புகள் நிறைய போன வட்டம்லாம் பண்ணின தேவசம் போர்டு சம்பந்தம் இல்லாமல் தேவசம் போர்டு வெளியேற்றினார்ல போன வட்டம். அதாவது எப்படி சொல்றேன்னா, தன்னார்வலர்கள் இந்த மாதிரி பிரச்சனை முதல் 10 நாள்லேயே இந்த பிரச்சனை ஆரம்பித்தோடனே நிறைய பேர் அதை நேரடியாக பார்த்துட்டு நம்மளால முடிஞ்சதை செய்வோம்னு சொல்லி வந்தவங்களை தேவசம் போர்டும் காவல்துறையும் கேரளா அரசும் திட்டமிட்டு போன வட்டம் வெளியேற்றினாங்க. ஆனால் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 60 லட்சம் பக்தர்கள் வந்ததா போன வட்டம் சொல்லிக்கிறாங்க. ஆனால் 60 லட்சம் பக்தர்கள் யாராவது நிம்மதியாக போய் அதாவது ஐயப்பனை போய் தரிசனம் பண்ணாமல் திரும்பி பல லட்சக்கணக்கான பக்தர்கள் திரும்பி வந்தாங்க. தினசரி 700க்கும் மேற்பட்ட வாகனங்களுக்கு வண்டி வரி, அதை உள்ள நுழையிறதுக்கு வரி, டோல்கேட்டு, அதுக்குள்ளேயே பார்த்தீங்கன்னா 1008 ஃபார்மாலிட்டிஸ் அங்கே நிலக்கல்ல உள்ள நிப்பாட்டுறது. அதுபோக கிட்டத்தட்ட 250 கோடி வாகன வருமானம் மட்டும் வந்திருக்கதா சொல்கிறாங்க. அதுபோக உண்டியல் வருமானம், இதுபோக இப்படி இவ்வளவு தூரம் வருமானம் வந்ததுக்கு இவங்க என்ன சரியான வசதி ஏற்படுத்திப்பட்டிருக்காங்கன்றது இப்போ வரைக்கும் ஒரு கேள்வியாக இருக்குது. அது பார்த்தீங்கன்னா ஏன் இந்த கேள்வி வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பக்தர்களோட வருமானத்தை மட்டும் இவங்க குறிக்கோளாக வைக்கிறாங்க. ஆனால் எந்த வித வசதியும் இவங்க ஏற்படுத்தி தராதது அங்கே போகிறதுக்கு ஒரு கேள்விக்குறி. அது எல்லாமும் ஒரு பக்கம் இருக்கட்டும். இந்த வட்டம் ஐயப்பன் எப்படினாலும் ஒரு நல்ல வழியை தீர்த்து சரி பண்ணி கொடுத்துருவாரு, நம்மளோட பிரச்சனைகளை சரி பண்ணி தருவாரு. ஆனால் இந்த வட்டம் ஒரு சிறப்பாக கேரளா கவர்மெண்ட் என்ன பண்ணியிருக்காங்க, தேவசம் போர்டும் கேரளா கவர்மெண்ட்டும் என்ன அப்படின்னு ஒரு அறிவிப்பு வெளியிட்டிருக்காங்கன்னா, தன்னார்வலர்கள் நிறையா இப்பயே பார்த்தீங்கன்னா குமுளி, ஆரியங்காவூர் நிறைய பகுதிகளில் பார்த்தீங்கன்னா இந்த போர்டெல்லாம் தொடச்சு அவங்க வர்ற வழிபோக்கு, அதாவது அட்ரஸ் இந்த பார்த்தீங்கன்னா தேசிய வழிச்சாலை, மாநில வழிச்சாலை, மாவட்ட வழிச்சாலைகள்லாம் பார்த்தீங்கன்னா நல்ல போக்குவரத்தை சரி பண்ணி விட்டு நல்ல இந்த பக்கம் சபரிமலைக்கு செல்லும் வழி பாதையை சரி பண்ணி விட்டுருக்க மாதிரி சொல்லியிருக்காங்க.
அதுக்கப்புறம் தன்னார்வ அலுவலர்களை நிறையா உள்ளே வச்சிருக்க மாதிரி சொல்லியிருக்காங்க. மாநிலங்கள் அதாவது கேரளா அரசை தவிர்த்துட்டு வந்து அந்தந்த மாநிலங்கள் தமிழ்நாடு, கேரளா, இது பாண்டிச்சேரி, ஆந்திரா, கர்நாடகா, தெலுங்கானா இந்த மாதிரி மாநிலங்களில் அவங்கவுங்க 2 பஸ்ஸை வச்சு கூட்டு போயிட்டு வந்துக்கலாம் அப்படின்னு சொல்லி மாநில இதெல்லாம் கொஞ்சம் விட்டுருக்காங்க. அதாவது நிலக்கல்ல இருந்து பம்பை வரைக்கும். அதே மாதிரி காருகள், சின்ன காரு 4 பேர் போகிற மாதிரி சின்ன கார்லாம் பம்பை வரைக்கும் போகலான்னு ஒரு அறிவிப்பு வெளியிட்டிருக்காங்க. இந்த மாதிரி வந்து நிறைய வரவேற்க தகுந்த விஷயங்கள் இப்போ சொல்லியிருக்காங்க. ஆதார் கார்டை வந்து கொஞ்சம் அந்த வரிசைப்படுத்தி முடிஞ்ச அளவுக்கு இவங்களை ரொம்ப நேரம் காக்க வைக்காமல் அந்த 3 மணி நேரத்துக்குள்ளேயே தரிசனம் பண்ணி அனுப்பி வைப்போம்னு சொல்லி சொல்கிறாங்க. நெய் பூஜைக்கு ஒரு குறுகிய நேரத்தில் ஒதுக்கி அதையும் கூட்டம் சேர விடாமல் பார்ப்போம்னு சொல்லி ஒரு நிறைய முன்னேற்பாடு பண்ணியிருக்க மாதிரி சொல்லியிருக்காங்க. பார்ப்போம், நல்லபடியாக போயிட்டு இந்த வட்டம் என்ன மாதிரி கேரளா கவர்மெண்ட் செஞ்சுருக்காங்கன்றதையும் பார்ப்போம். எல்லாத்தையும் தாண்டி நம்ம செய்ய வேண்டிய விஷயங்கள் என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, போன வட்டம் போயிட்டு நிறைய பேருக்கு வந்து மோசமான அனுபவம் கிடைச்சிருக்கும். இருந்தாலும் வந்து குழந்தைகளை கூட்டத்தில் இந்த மாதிரி கூட்டம் நேரங்களில் கூட்டு போகிறத கொஞ்சம் தவிர்த்துருவோம். முதியோர்கள் அதே மாதிரி வந்து மாத்திரை எடுத்துக்கிட்டு மருந்து எடுத்துக்கிட்டு சாப்பிட்டுக்கிட்டு இருப்பாங்கல்ல நோயாளிகள், அவங்க கொஞ்சம் போகிறத தவிர்த்துக்கிட்டா நல்லது. பக்தர்கள் ஐயப்பன் எங்கேயும் இங்கே தான் இருப்பார், உங்கள் மனசுக்குள்ளே இருக்கார், எல்லா இடத்துலையும் சர்வ இடத்துலையும் கலந்துருக்காரு. நீங்கள் வந்து அந்த இடத்துல போய் மாற்றிட்டு ஒரு மோசமான சூழ்நிலைகளை எதிர்நோக்க வேணாம்ட்டு நம்ம சார்பாகவும் கேட்குறோம். மனநிலையோட ஐயப்பனை தரிசிச்சுட்டு வாங்க. எல்லாம் நன்றியே நினைக்கும். சாமியே சரணம் ஐயப்பா.